வணக்கம். இன்று ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என தமிழகத்தின் நிலைப்பாடு தொடர்கிறது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் கட்டாயத்தை நீக்க வேண்டும் என பிரதமருக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மருத்துவ படிப்புகளுக்கான 2026 தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 66,507 பேர் இடம்பெற்றுள்ளனர். மருத்துவ படிப்புக்கான தரவரிசையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் அமைப்பது தொடர்பாக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக தனித் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது. தமிழகத்தின் காவிரி நீர் கோரிக்கை தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. காவிரி விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ளன. தமிழகத்தில் பருவமழை தொடர்பாக பல மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடியை பாதுகாக்க தமிழக வேளாண்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக HRCE துறையின் கீழ் உள்ள 757 கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம் தொடர்பான விண்ணப்ப நடவடிக்கை இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இன்று ஆடி அமாவாசை என்பதால் தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ராமேஸ்வரம் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஆடி லட்சார்ச்சனை நிறைவு பெற்றுள்ளது. தேசிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடர்கிறது. லோக்சபாவில் கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவும் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டத்தால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. டிரைபியூனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் பில் 2026 மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. FCRA மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்தியாவில் புதிய இ-விசா நுழைவு மையங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா செல்லும் இந்திய மாணவர்களின் விசா எண்ணிக்கையில் கணிசமான சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளி வர்த்தகத்தில் இந்தியா சீனாவை முந்தும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் AI மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகச் செய்திகள். 2026ஆம் ஆண்டின் ஒரே முழு சூரிய கிரகணம் இன்று ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. சூரிய கிரகணத்தின் முழுமையான நிலைவட அரைக்கோளத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே தெரியும். இந்தியாவில் இந்த முழு சூரிய கிரகணத்தை நேரடியாக காண முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் பல பகுதிகளில் சூரிய கிரகணத்தை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். கிரகணத்தின் முழுமை காணப்படும் பாதையில் சுமார் 15 மில்லியன் மக்கள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அமெரிக்கா பனாமா தொடர்பான கடல் பதற்றத்தில் அமெரிக்க ஹெலிகாப்டர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உலகச் செய்தி வெளியாகியுள்ளது. உலகளவில் வானிலை மாற்றம் மற்றும் கனமழை தொடர்பான எச்சரிக்கைகள் தொடர்ந்து வெளியாகின்றன. வடக்கு அரைக்கோளத்தில் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு பல நாடுகளில் சிறப்பு வானியல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சினிமா பொழுதுபோக்கு. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் வசூல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயகன் திரைப்படத்தின் 20வது நாள் வசூலில் வாரநாள் சரிவு காணப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது. தமிழ் சினிமாவில் புதிய திரைப்படங்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் அறிவிப்புகள் இன்று வெளியாகி வருகின்றன. நடிகர் அருண் விஜய், இயக்குனர் முத்தையா இணையும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று வெளியாக உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஜியோ ஹாட்ஸ்டார் உள்ளிட்ட OTT தளங்களில் பல புதிய படங்கள் மற்றும் தொடர்கள் வெளியாக உள்ளன. விளையாட்டு. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் சலிமா டெடே 2026 ஹாக்கி உலகக் கோப்பையை இந்தியா வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் தொடர்பான அடுத்தகட்ட திட்டங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச விளையாட்டு உலகில் ஆகஸ்ட் மாத போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கால்பந்து உலகில் போர்ச்சுகல் அணியைச் சுற்றியுள்ள புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் ஜார்ஜினா ரோட்ரிகஸ் திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய முக்கிய கவனம் தமிழகத்தில் நீட் விவகாரம், காவிரி நீர் பிரச்சினை, ஆடி அமாவாசை, மழை நிலவரம் ஆகியவை முக்கிய செய்திகளாக உள்ளன. தேசிய அளவில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளும் உலக அளவில் சூரிய கிரகணமும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.